ஹாய் குட்டீஸ். இப்ப நாம திருக்குறளுடைய 3 பகுதிகள், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், அந்த 3 பகுதியில முதல் பகுதி அறத்துப்பால். அறத்துப்பால்ல 6வது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். வாழ்க்கை துணைனா என்னன்னா அம்மா, குடும்ப தலைவி, அவங்கள பத்தி சொல்றாங்க. அதை பத்தி பார்க்கலாமா? 3வது பாடலை பார்க்கலாம். இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை. இன்னொரு வாட்டி சொல்லலாமா? இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை. அப்படின்னா அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப நல்ல குணம் கொண்டவங்களா இருந்தா அந்த வீட்டுல இல்லாதது எதுவுமே இல்லை. அவங்களுடைய பண்பு குறைஞ்சிருந்தா எல்லாமே இருந்தாலும் இல்லாதது போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நல்ல பண்புகள் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமயோஜித புத்தி, புத்திசாலித்தனம், உடல் திறமை, மற்ற திறமைகளை வச்சு எதுவுமே இல்லைன்னாலும் அதை உருவாக்கிடுவாங்க. ஒண்ணுமே இல்லைன்னா கூட பாக்குறதுக்கு அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அவங்களுடைய நல்ல குணத்துக்கு நல்ல சக்திகள் எல்லாம் விட்டு தேடி வந்துடும். அவங்களுடைய நல்ல குணத்துக்கு தானா எல்லாமே நல்ல விதமா அமைஞ்சிடும். கெட்ட குணங்கள் இருந்ததுன்னா வீட்டுல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தங்காது. அதனால ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற இல்லால்னா இல்லம்னா நம்ம வீடு இல்ல, அல்லது மனையாள், மனைனா வீடு, ஹவுஸ்ன்னா நம்ம வீடு. நாம எல்லாரும் இருக்கிறது ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில ரொம்ப முக்கியமான பார்ட்டி யாருன்னா அம்மா. அம்மான்ற பெண் ரொம்ப நல்ல குணங்கள் இருந்தா தானாவே எல்லா நல்லதையும் அட்ராக்ட் பண்ணிடுவாங்க, ஈர்த்து விடுவாங்க, தானா வந்துடும். கெட்ட குணங்கள் இருந்தா எல்லாம் தங்காது. அதனால அந்த நல்ல குணமுள்ள பெண்களா இருக்கணும். அப்படியே சில குறைபாடுகள் இருந்தாலும் அவங்க அதை மாத்திக்கிட்டு நல்ல விதமா வாழ்க்கையை நடத்தணும். யார் சொல்றா? திருவள்ளுவர் தாத்தா நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகே ஓகே.